வணக்கம். இந்த காணொளியில பைத்தான்ல எப்படி டிபெண்டன்சிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பைத்தானில் டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட்டுக்கு பிப் அப்படிங்கிற டூலை நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் பேசிக்கான கமாண்ட்ஸ் இன்ஸ்டால், லிஸ்ட், அன்இன்ஸ்டால், ஃப்ரீஸ் இதெல்லாம் பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டாக இப்போ நான் 1லேருந்து 100 வரைக்கும் ஒரு அரே எடுத்துக்கிறேன். இந்த அரேயை வச்சு நான் 2 டாஸ்க் பண்ணணும். ஒன்று வந்து அரேயிலிருந்து ஃபஸ்ட்டு 5 எலிமெண்ட்ஸை எடுக்கணும். அதே மாதிரி அடுத்த டாஸ்க் வந்து இந்த அரேவை 3 எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி சங்க்ஸாக பிரிக்கணும். இந்த 2 டாஸ்க்குக்கும் நான் பைடாஷ் அப்படின்னு ஒரு பைத்தான் டிபெண்டன்சியை பயன்படுத்த போகிறேன். ஒரு பைத்தான் டிபெண்டன்சியை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி முதல்ல அதை நம்ம லோக்கல் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கு தான் நம்ம இந்த பிப் அப்படிங்கிற டூல் பயன்படுத்துகிறோம். பிப் அப்படின்னா பேக்கேஜ் இன்ஸ்டாலர் ஃபார் பைத்தான். சரி, இப்போ இந்த பைடாஷ் அப்படிங்கிற டிபெண்டன்சியை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா பிப் இன்ஸ்டால் பைடாஷ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இந்த டிபெண்டன்சி நமக்கு இன்டர்நெட்டில் இருந்து டவுன்லோட் ஆகி நம்ம லோக்கல் சிஸ்டம்க்கு வந்துடும். இப்போ இந்த கமாண்டு பைடாஷ் அப்படிங்கிற டிபெண்டன்சியை கலெக்ட் பண்ணி ஒரு லோக்கலில் அதை இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம அந்த லொக்கேஷனுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா பைடாஷ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். அதுக்கு ரிலேட்டடான மற்ற எல்லா ஃபைல்ஸும் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பைடாஷ் அப்படிங்கிற லைப்ரரியில் இருக்கிற எல்லா பைத்தான் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். இப்போ ஒரு டிபெண்டன்சியை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறப்ப இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் ஆகி நம்ம லோக்கல் சிஸ்டம்க்கு வருது இல்லையா? எந்த சர்வர்லேருந்து நமக்கு இந்த பேக்கேஜஸ்லாம் கிடைக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ pypi.org இந்த வெப்சைட்டில் தான் பைத்தான் டிபெண்டன்சிஸ் எல்லாமே ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எடுத்துக்காட்டாக நம்ம பயன்படுத்துகிற பைடாஷ் அப்படிங்கிற டிபெண்டன்சியை நான் சர்ச் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நேமில் நிறைய டிபெண்டன்சிஸ் இருக்குது. நம்ம பயன்படுத்துகிறது இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பைடாஷ் அப்படிங்கிற பேக்கேஜ் தான். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் ரீசெண்டான வெர்ஷன் என்னென்னா 8.05. எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிற கமாண்டும் அவங்க கொடுத்துருக்காங்க, பிப் இன்ஸ்டால் பைடாஷ். இப்போ என்னென்ன வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா ரிலீஸ் ஹிஸ்ட்ரி அதில் போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். வெறுமனே பிப் இன்ஸ்டால் பைடாஷ் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகும். இப்போ நம்ம கரண்ட்டாக என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பார்க்குறதுக்கு பிப் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த பைத்தான் வெர்ஷனுக்கு இந்த பர்டிகுலர் பிப் டூல் பயன்படுத்தி என்னென்ன டிபெண்டன்சிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோமோ அது எல்லாமே லிஸ்ட் ஆகும். இப்போ நான் யூஸ் பண்ணுற பைத்தான் வெர்ஷன் என்ன 390. அப்போ அந்த 390 பாத்தில் இந்த டிபெண்டன்சிஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வெர்ஷன்ஸ் 390ல் அதுக்குள்ளே ஒரு சைட் பேக்கேஜஸில் தான் இந்த எல்லா பேக்கேஜஸும் இன்ஸ்டால் ஆகும். நம்ம செலக்ட் பண்ணுற பைத்தான் வெர்ஷன் அந்த லொக்கேஷன் ஃபோல்டர் லொக்கேஷனை பொறுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுற டிபெண்டன்சிஸும் அந்தந்த லொக்கேஷன்ஸில் தான் போய் ஸ்டோர் ஆகும். சரி, இப்போ வந்து பைடாஷ் நம்ம வெறுமனே எந்த வெர்ஷனும் கொடுக்காமல் இன்ஸ்டால் பண்ணுறப்ப லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஒருவேளை எனக்கு ஒரு பர்டிகுலரான வெர்ஷன் தான் வேணும், எடுத்துக்காட்டாக 8.03 அப்படிங்கிற வெர்ஷன் வேணும் அப்படின்னா ஸோ ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதை நான் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். பிப் அன்இன்ஸ்டால் பைடாஷ். இப்போ பிப் லிஸ்ட் கொடுக்குறேன். இதில் பைடாஷ் இல்லை. ஓகே, அடுத்து பிப் இன்ஸ்டால் பைடாஷ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து எந்த வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து பர்டிகுலரான வெர்ஷனுக்கு அந்த ஃபைல்ஸ்லாம் டவுன்லோட் ஆகி நம்மளோட பைத்தான் வெர்ஷன், நம்மளோட பைத்தான் பைனரி எங்கேருந்து எக்ஸிக்யூட் ஆகுதோ அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற லிப், அப்புறம் பைத்தான் வெர்ஷன், அப்புறம் சைட் பேக்கேஜஸ், இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்மளோட டிபெண்டன்சி வந்து டவுன்லோட் ஆகிடுது. இப்போ பிப் லிஸ்ட் கொடுப்போம். நம்ம எந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த பர்டிகுலர் வெர்ஷனுக்காக வந்து லிஸ்ட் ஆகுது. இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். ஸோ 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற அரேயிலேருந்து ஃபஸ்ட்டு 5 நம்பரை எடுத்திருக்கோம். அதுதான் இந்த அவுட்புட். அதுக்கப்புறம் அந்த 100ங்கிற அரேயை 3 நம்ம பிரிச்சிருக்கோம். அதுதான் இந்த அவுட்புட். ஸோ இந்த மாதிரி தான் பைத்தானில் வந்து ஒரு டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ணுறதும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், லிஸ்ட் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் வெர்ஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல்ட்டு நம்ம பயன்படுத்தணும். சரி, இது மாதிரி நம்ம ஒரு அப்ளிகேஷனில் நிறைய டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் பண்ணுறோன்னு வச்சுப்போம். அந்த அப்ளிகேஷனை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறப்ப அவங்களுக்கும் அந்த லிஸ்ட்டெல்லாம் பாஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்கு பிப்பில் ஃப்ரீஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. பிப் ஃப்ரீஸ்ன்னு கொடுத்தோன்னா இப்போ கரண்ட்டாக நம்ம என்னென்ன லைப்ரரிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அதோட வெர்ஷனோடு சேர்த்து நமக்கு ஒரு லிஸ்ட்டு வரும். இதை நம்ம ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பிப் ஃப்ரீஸ்ன்னு கொடுத்துட்டு > சிம்பிள் கொடுத்துட்டு requirements.txt அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த அவுட்புட் வந்து requirements.txt அப்படிங்கிற ஒரு ஃபைலில் அப்படியே ஸ்டோர் ஆகிடும். இதுக்கப்புறம் இந்த டிபெண்டன்சிலாம் இன்ஸ்டால் பண்ணுறவங்க தனித்தனியாக பிப்
இன்ஸ்டால் py- அப்படின்னு கொடுக்கவோ இல்லை pip install typing extensions அப்படின்னு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக pip install -r requirements.txt அப்படின்னு கொடுத்துருவோன்னா இந்த requirements.txt ஃபைலில் இருக்கிற ஒவ்வொரு டிபெண்டன்சிஸ் ப்ளஸ் வெர்ஷன் என்ன வெர்ஷனோ அதை ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி அதை நம்ம லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிரும். அதே மாதிரி pip freeze greater than சிம்பிள் போட்டு தான் இந்த requirements.txt நம்ம ரைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக டேரெக்டாக கூட இதில் எழுதலாம். எடுத்துக்காட்டாக இப்போ pytest அப்படிங்கிறத நான் requirements.txtல டேரெக்டாகவே டைப் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் pip install -r requirements.txtன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆனதெல்லாம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு வந்துருச்சு. இது வரைக்கும் இன்ஸ்டால் ஆகாத ஒரு பேக்கேஜை திருப்பியும் புதுசாக டவுன்லோட் பண்ணி அது பர்டிகுலர் பாத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ pip list அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். pytestன்றது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. கூடவே நிறையா மற்ற டிபெண்டன்சிஸும் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து இந்த pytestக்கு தேவையான டிபெண்டன்சிஸ், அதாவது ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சிஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம அப்ளிகேஷனுக்கு ஒரு டிபெண்டன்சி இருக்குது, அந்த டிபெண்டன்சிக்கும் இன்னொரு டிபெண்டன்சி இருக்குது இல்லையா? ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் டவுன்லோட் பண்ணோம். இந்த மாதிரி நம்மளோட அப்ளிகேஷனுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ், அப்புறம் அந்த டிபெண்டன்சிஸ்க்கு தேவையான டிபெண்டன்சிஸ், இது எல்லாத்தையும் ப்ராப்பரான வெர்ஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு பேர் டிபெண்டன்சி ரெசல்யூஷன் சொல்லுவோம். அது எல்லாமே இந்த pip டூல் தான் டேக் கேர் பண்ணிக்குது. ஸோ பைத்தானில் டிபெண்டன்சிஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம pip டூல் பயன்படுத்தி டிபெண்டன்சிஸை மேனேஜ் பண்ணலாம். நன்றி.